சிக்கன் வந்து கிரேவி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து பட்டை, லவங்கம், அதுக்கப்புறம் வந்து அன்னாச்சி பூ இதெல்லாம் வந்து மிக்சியில் போட்டு வெங்காயமும் போட்டு லைட்டாக வந்து கொரன்னு அரைச்சிருக்கேன். அரைச்சதை வந்து நல்லா வதக்கிட்டு இருக்கேன். கொஞ்சமாக சோம்பு போட்டு இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு கொஞ்சமாக கருவேப்பிலை பச்சை மிளகா இதையும் அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இதெல்லாம் வந்து அரைச்சி ஊற்றி லைட்டாக உப்பு போட்டு வதக்கிட்டு இருக்கேன். அடுத்தது வந்து தக்காளியை அரைச்சி ஊற்றிடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிப்போம். தக்காளி அரைச்சி ஊற்றியாச்சு. இதை நல்லா போட்டு வதக்கும். இதில் வந்து 2 டீஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் போட்டு கொஞ்சமாக சீரகத்தூள் கொஞ்சமாக மிளகுத்தூள் ஆட் பண்ணி கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு கொஞ்சமாக லைட்டாக வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. கறி தான் மட்டும் கொஞ்சம் வேகலை. அதனால் வந்து காலைல இட்லி கொஞ்சம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்னு இருக்கோம். தொக்கு வந்து எப்போவுமே வந்து சாப்பாடை விட இட்லிக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் காலையில் வச்ச இட்லியில் சாப்பிட்டுட்டோம். இப்போ வந்து தொக்கு வந்து நல்லா ரெடி ஆகிட்டு இருக்குது. இதை வந்து கலரி விட்டு மறுபடியும் மூடி வைக்கலாம். இதை பார்த்துடலாம். இதை சிக்கன் வந்து கருவேப்பிலை போட்ட சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம சூடாக சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த சிக்கன் கிரேவி ரொம்ப பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.